இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு நடிகையா நீங்க பல மொழிகளில் திரைப்படங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஹிந்தி எதிர்ப்புங்க பொழுது அந்த பக்கம் போய் நீங்க திரைப்படம் பண்ணுகிற பொழுது அதுக்கான எதிர்ப்புகள் வலுக்காதா? இல்ல, அது வந்து இப்போ ஆக்சுவலா வந்து நான் இந்த வருஷம் தான் ஹிந்தி டெபியூ பண்றேன். டிசம்பர்ல படம் ரிலீஸ் ஆகுது. பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்றேன். ரட்லி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. கரெக்டா இந்த படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த படமும் சைன் பண்றேன் நான். கரெக்டா ரகு தாத்தா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட பேச்சே வந்தது. பட் எப்படி இருந்தாலும் சார், நம்ம ஒரு இப்போ இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்கே இருக்கிற சில மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஹிந்தி டெபியூ இப்போ பண்ணுறீங்க, ஆனால் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்கன்னு. நான் நம்ம ஹிந்தியை பற்றியே பேசல, நம்ம ஹிந்தி திணிப்பை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஹிந்திங்கிறது இல்லை, மொழிங்கிறது இல்லை, எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம். அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சிருக்கோம். இல்ல அவர் கேட்டது வந்து இப்ப இருக்கிற பெண்களுக்கும் அப்ப இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டுற மாதிரி அப்படி கிடையாது. பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. அது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதான் நம்ம வந்து இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லலை. ஆனா சின்ன 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 டைலாக்ல சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம். அப்படி போகும்போது ஆமா இல்ல, இதெல்லாம் பெண்கள் மேல திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது படத்துல வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம், காலங்காலமா வந்தா கலாச்சாரம், திடீர்னு வந்தா திணிப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ காலங்காலமா கலாச்சாரம்ங்கிற பேர்ல நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்தில். அது எல்லாமே எதுவுமே சீரியஸாக இருக்காது, எல்லாமே ஒரு காமெடி வேர்ஷனில் தான் இருக்கும். இது ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் சார். இது ஃபுல் ஃபிளெஜ்டா காமெடி தான். இது ஒரு காமெடி ட்ராமா தான். அரசியல் பேசப்படுது, உங்களை அரசியல்ல நீங்க எதிர்பார்க்க முடியுமா? ஹிந்தி திணிப்பு பத்தி பேசுறீங்களா? அது ஒரு அரசியல் ட்ரெண்டா போகுது. இல்ல நான் எந்த அரசியலுக்கும் வரல. விஜய் சார் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அவரு வந்து நீங்க நட்பா இருக்கிறீங்க, அதனால உங்க அந்த நட்பு அடிப்படையில அவரோட கட்சியில நீங்க பொறுப்புல அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு நடிப்பு தான். இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. ஃபியூச்சர்ல வந்துட்டு அப்புறம் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். அரசியல்ன்ற ஆசை இருக்கு, வரணுன்ற எண்ணமும் இருக்கு, ஆனா இப்ப இல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு ஹீரோ அதான் முன்னிறுத்தி படம் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஹீரோயினை வந்து முன்னிறுத்தி படம் பண்ணிருக்கீங்க, என்ன பெண்ணியம் பத்தி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அது சிறப்பு இருந்தாலும் என்ன சார் ஸ்பெஷல் சார்? இதுதான் சார். இது வந்து நம்ம வந்து படத்துல வந்து திணிப்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெண்ணை இதுல ஒரு ஹீரோவா காட்டுறது தான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனால தான் இது வந்து ஒரு பொண்ணை இது ஒரு மெயினா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது. இது வந்து ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது. இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்பெஷலான இதுன்னா, இது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல, திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அதுக்குண்டான அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போகிறோம் படத்தில். படம் வந்து கேஜிஎஃப் அப்புறம் வந்து காந்தாரா இந்த மாதிரியான ஒரு படங்களை கொடுத்த நிறுவனம் வந்து இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் என்ன சிறப்பு?
சார் இப்போ கேஜிஎஃப் காந்தாரா எடுத்திருக்காங்க ஹும்பாலே. ஸோ அவங்க வந்து அவங்களோட படம் தான் இது தமிழில். ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை படமாக எடுக்கணும்னாலே ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் தான் சார். அதுதான் நான் ஆக்சுவலாக மெயினான பாயிண்ட்டே சொல்லிட்டேன். நான் கதைங்கிறதே திணிப்பை பற்றி தான். அதை ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷுவலில் கொண்டு போகிறது தான் ஃபுல் கதையே. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மொழியை மையமா வச்சு படம் எடுக்கிறீங்க சார். இது நம்ம ஊரில் மட்டும்தானே சார் இது பண்ண முடியும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி பேச முடியும். நம்ம ஊரில் மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதனால தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏகாமே கிசான் அந்த ஒரு இதுலேருந்து அதையும் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு அழகான டைட்டில். அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காருல்ல. அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இதை டச் பண்ணாத ஒரு விஷயம், அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது. இந்த படத்துல உங்களால வர்க் பண்ண அந்த படம் தமிழ் மக்களுக்கு ஒரு அவேர்னஸான படமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, படம் பார்த்து முடிக்கும்போது அதாவது எல்லாமே ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். ஆனால் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக சிந்திக்க வைக்கும், கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கும், பெண்களையும் யோசிக்க வைக்கும், ஆண்களையும் யோசிக்க வைக்கும். திரைப்படத்துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு மேடம் இருப்பாங்க? நீங்க ஒரு பெண் நடிகையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? இது சினிமா இல்லையா? சினிமா. ஏன் சார் பாதுகாப்புக்கு என்ன சார் பிரச்சனை? பாதுகாப்பா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனையால நிறைய விமர்சனங்கள் நிறைய நடிகைகள் கருத்துலாம் சில சமயங்கள் வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருக்கான்னு? பாதுகாப்பெல்லாம் நல்லாவே தான் சார் இருக்கு. ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம். அது சினிமா தான்ங்கிறது இல்லை. சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மற்ற துறையிலலாம் நம்ம கேட்காதனால நம்ம அது பார்க்கறதில்ல, கேட்கறதில்ல, அதனால வரதில்லை. அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும், பேசுவேன். ஆகஸ்ட் 15 ரகு தாத்தா மட்டும் இல்லாம தங்களால் ஒரு 4-5 படம் வருது. உங்க படம் அதுக்கு எப்படி டஃப் கொடுக்குமா? கண்டிப்பாக நிறைய பெரிய படங்கள் வருது. எனக்கு எல்லா படமுமே வெற்றி பெறணும்னு தான் ஆசை. அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சாரோட படம் வருது. ஐ திங்க் போட் அப்படின்னு யோகி பாபு நான் படம் வருது. அது ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி இல்லை ஓகே அது வருது. ஸோ 2-3 ரிலீஸ் இருக்குது. ஸோ அதனால எல்லாமே நல்லா இருக்கணும். பட் இது வந்து ஜானராகவே வேறையாக இருக்கும். இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ஒரு காமெடியாக இருக்குது. அதனால் இது மற்றதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானரில் இருக்கும். இது வேறு மாதிரி. இந்த படம் ஒரு ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும், சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஹிந்தி திணிப்பை பற்றி லைட்டாக பேசியிருப்போம் இந்த படத்தில். பட் அது ஒரு உதாரணம் மட்டும்தான். அந்த மாதிரி பெண்கள் மேலே திணிக்கப்படுற பல விஷயங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாமே ஒரு காமெடி ரூபமாக சொல்கிறது தான் இந்த படத்தில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த படம் பார்த்து முடித்தா இது ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். ஆனால் இது வந்து போய் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு ப்ரீச்சியாக அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. ஜாலியாக போய் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு படமாக இருக்கும். ஸோ 15th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்.